ஹலோ மக்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதை வித் கண்ணம்மா. கருத்து கொஞ்சம் கேட்கலாமா? சும்மா சொல்லக்கூடாது, நீ ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன் தான். ஏன் தெரியுமா? யார்கிட்ட பேசினாலும் சரி, உன்னோட சிரிப்பை மட்டும் எங்ககிட்ட காட்டுறதுக்கு மறந்ததே இல்லை. பட் ஒரு விஷயத்தில் நீ தோற்று போயிட்ட தெரியுமா? என்கிட்ட. எஸ், ஐ நோ. உன்னுடைய அந்த சிரிப்புக்கு பின்னாடி அவ்வளோ பெயின் இருக்குன்னு எனக்கு தெரியும். நைட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் ஜஸ்ட் 4 செவத்துக்குள்ளே நீ அழுதுகிட்டு இருக்கிறது, ஒரு விஷயத்துக்காக நீ ஏங்குற, எனக்கு அது தெரியுது. அது உனக்கு கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். அது உனக்கே ஒரு குழப்பமான ஒரு ஸ்டேட்டில் தான் நீயே இருக்க. பட் சம்ஹவ் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே அதே ஒரு புன்னகையை மாட்டிக்கிட்டு போயிட்டுருக்கேன். உன்னை நினச்சி நான் பெருமைப்படுறதா இல்லை என்ன சொல்கிறதுனே தெரில. பட் நான் பார்த்ததுலேயே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன் நீ தான். எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருக்க தெரியுமா? அளவே எடுக்க முடியாத அழுகைகள், காயங்கள், துயரம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீ கோத்ரூ பண்ணிகிட்ருக்கல. அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ட்ரஸ்ட் மீ, பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரு சிரிப்பை காமிச்சிட்டு போயிடுறேன். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஆழமாக காயப்பட்டிருக்க ஒரு குழந்தைய நான் பார்க்குறேன். அந்த குழந்தைக்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். அழாத, ஃபீல் பண்ணாத, எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும். ஓகேயா? நீ அழாத, அழுகக்கூடாது. ஏன் தெரியுமா? யூ ஆர் நாட் தட் மச் டிசர்விங் பர்சன் டு பி அ சேட் சோல். உன்னோட காயங்கள் சரியாயிரும். சரியா? நீ எந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ கஷ்டப்படுறியோ, ட்ரஸ்ட் மீ, அது எல்லாமே ஒரு நாள் மாறிடும். நீ எதுக்காக கவலைப்பட்டுருக்கியோ அதை விட ஒரு பெட்டரான ஒரு டிசர்விங் பிளேஸ் தான் உனக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயத்த நினச்சா எனக்கு சிரிப்பாக தான் இருக்குது. என்ன தெரியுமா? உன்னை எல்லாரும் வீக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வீக்னஸ்க்கு பின்னாடி இவ்வளோ போராட்டம், இவ்வளோ வலி, துயரம், இது எல்லாத்தையுமே கவரப் பண்ணுற மாதிரி உன்னோட ஸ்மைலில் நீ கவரப் பண்ணிடுறல்ல. என்னை பொறுத்தளவுக்கு யூஆர் த பிரேவஸ்ட், ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன்னு நான் சொல்லுவேன்.